ஆனால் இந்த துர்மரணம், பெண் துர்மரணங்கள் சில வீட்ல கண்டிப்பாக இருக்கும். இந்த துர்மரணங்கள் இருக்கிற இடத்தில் வந்து பெண் துர்மரண சக்திகள் வந்து, "நீ எந்த என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு, எவனோ ஒருத்தன் நேசிச்சதுக்காக என் உயிர எதுக்கு கொன்ன? அப்போ உன் வீட்டு பெண்கள் ஃபுல்லா அந்த பேர வாங்கிட்டு வரும்போது, நீ கஷ்டப்படுவ." யார் பெத்த தகப்பன் கொல்றத விட அண்ணன் தம்பிங்க கொல்றது ஜாஸ்தியாக இருக்கும். என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அப்பதான் வீர ரத்தம் வர மாரி அப்படி கொதிப்பாங்க. இல்லாட்டா தாய்மாமன்ங்க கொல்லுவாங்க. இந்த மாரி தான் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த இடத்தில் அடிபடுறவங்க வந்து அந்த அண்ணன் தம்பிங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அப்ப அசிங்கப்படும். அசிங்கப்படும்போது அவன் பிள்ளைகள கொல்றதுக்கு மனசு வராது. செல்லமா பார்த்து பார்த்து வளர்த்தேனே எப்படி கொல்றது? அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்ப இந்த இடம் தான் கன்னிதெய்வ வழிபாடு கரெக்ட்டா எடுத்துட்டு வர்றது. இல்லாட்டா பெண் குழந்தைகள் வாழ்க்கை சீரழிவாக மாறிவிடும். ம். சில பெண் வந்து கல்யாணம் ஆகுற ஸ்டேஜ்ல வருவா. அவ ஒருத்தர லவ் பண்ணுவா. வள்ளுக்கட்டாயப்படுத்தி இன்னொருத்தனுக்கு கட்டி வைப்பாங்க. அங்க போய் ஒரு வாழவே மாட்டா. அப்படியே இறந்து போயிருவா. ம். அப்ப அந்த சாபம்லாம் எந்த இடத்துக்கு வரும்னா, இந்த பிறந்த இடத்துக்கு தான் வரும். அப்ப அந்த பெண் வாழ்க்கை ரசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை தடுத்ததுனால், இந்த வீட்டு பெண்கள் யாரும் ரசனை இல்லாமல் வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். ரசனை இல்லாத ஒரு ஆண்கள்கிட்ட மாட்டி, ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாமல் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இதுவும் கன்னி வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக நான் வந்து ஒரு பெண்ணுடைய சாபம் 7 ஜென்மம் எடுக்கும். 7 ஜென்மத்த கழிக்க இருக்குது. ஒரு பெண் உடைய சாபம் வந்து 7 ஜென்மமாக நம்மள தொடரும் அப்படிங்கிறது. அப்பனா நம்மளுடைய மூதாதையர்களுக்குள்ள 7 ஜென்மத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா நம்மளுக்கு வரும். ம். அப்ப கண்டிப்பாக அனைவரும் கன்னி வழிபாடுகள் பண்றது முக்கியமான ஒண்ணு. தமிழர்கள் அனைத்து பேருமே பண்றது நம்ம முக்கியம். ஏன்னா, இங்க தமிழ் இனத்தில் மட்டும் தான் பெண்ணுக்கு மரியாதை உண்டு. சம உரிமை உண்டு. ஒரு விவசாயத்தில் மட்டும் தான் சம உரிமையாக பெண்ணும் உழைப்பா, ஆணும் உழைப்பான். உண்மை, உண்மை. அதனால இங்க வந்து பெண்ணுக்கும், ஆணுக்கும் சம உரிமையான பங்கு உண்டு அப்படிங்கிறது முக்கியம். அதனால இந்த இடத்தில் பெண்ணை வழிபடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது கன்னி வழிபாடு மிக அதிக முக்கியம்.